Hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளோட ஒவ்வொரு நாளும் இந்த ஆப் இல்லாம போகாது. அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த ஆப். இந்த வாட்ஸ்அப்ல இப்படியும் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ட்ரிக்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Reborn's Multi Info. வெல்கம் பேக். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல இதுக்கு அடுத்து வரப்போற லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம பாருங்க. அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்ல தரேன். நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம வீட்ல யூஸ் பண்றதை விட வெளியே யூஸ் பண்றது அதிகம். இப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா அதாவது நடந்து போகும்போது யூஸ் பண்ணவங்க தான் நிறைய பேர் அதிகம் சொல்லலாம். அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னே தெரியாம போய் யார் மேல மோதிடுவோம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. என்னன்னா நம்ம போன் யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்க கேமரா ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆயிருந்தா நல்லா இருக்குமே. ஸோ நம்மளுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் சேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மிக்சரான ஃபீச்சர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஆப்பை நான் கடைசியாக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வாக் அண்ட் டாக் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிடுவோம். இந்த ஆப் ஓப்பன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாலே இருக்கும் வாக் அண்ட் டாக் மஸ்ட் யூஸ் அப்படின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு டாகல் லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும். பெர்மிஷன்ஸ் கேட்கும், கிராண்ட் பண்ணிடுங்க. கிராண்ட் பண்ணிட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணா இப்போ என்னோட பேக் கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனது லைட் டென்சிட்டி, அதாவது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா, பட் ஆனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்குமே தேவைப்பட்டு யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் இனிமேல் யூஸ் பண்ணும்போது, அதாவது நடக்கும்போது யூஸ் பண்ணும்போது யார் மேலே போய் மோத தேவையில்லை, எது மேலேயும் போய் அடிச்சுக்க தேவையில்லை. பிகாஸ் உங்க கேமரா ஆல்ரெடி ஆன்ல இருக்கும். ஸோ இனிமேல் நீங்க தாராளமா போனை பார்த்து எங்க வேணா நடக்கலாம். ஏன்னா முன்னாடி என்ன நடக்குது உங்களுக்கு கண் கூட தெரிய போகுது. இந்த ஃபீச்சர் கேட்கும் போது டிஃப்ரெண்டா இருந்தது அண்ட் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருந்தது. பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபீச்சரை. நெக்ஸ்ட் பார்ப்போம். நார்மலா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஆப் டிரைவர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோம், இல்ல ஹோம் ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோம், இல்ல மெசேஜ் மூலமா ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு இது மூணுமே போர் அடிக்குது, எனக்கு ஒரு வித்தியாசமா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வாட்ஸ்அப் 3 டைம்ஸ் போன ஷேக் பண்ணா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் இதுல இருக்கு. ஜஸ்ட் இந்த ஆப்குள்ளேயே போயிட்டு ஜஸ்ட் இந்த ஷேக் டு ஓப்பன் வாட்ஸ்அப் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ போனை நான் ஷேக் பண்றேன். உங்களுக்கு தெரியாது பிகாஸ் நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல இருக்கறனால. இப்போ நான் போனை ஷேக் பண்ணா இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா இதே ஆப்ல ஸ்டேட்டஸ் சேவர் இருக்கு. ஸ்டேட்டஸ் சேவர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. இந்த ஆப்லயே ஒரு மல்டி ஃபங்க்ஷனலா இதுவும் ஆட் பண்ணிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு ரீசென்ட் ஸ்டோரிஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும் லிஸ்டா. உங்களுக்கு தேவையான நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேக் சாட். வாட்ஸ்அப் மாதிரியோ ஃபேக்கா ஒரு சாட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யார் கூட பேசுறோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் காலம் ரெடி பண்ணி இதுல காட்டலாம். இதுல ஹைலைட் என்னன்னா நீங்க அனுப்புற மெசேஜ் சென்ட் ஆயிருக்கா டெலிவரி ஆயிருக்கா எல்லாமே நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா ஒரு நியூ சாட் கிளிக் பண்ணி நான் ஒரு பேர் ஆட் பண்ணிக்கிறேன், ஹலோன்னு ஆட் பண்ணிட்டு இப்போ நான் சாட்குள்ள போறேன். இப்போ நான் ஜஸ்ட் தேவையான டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு 2 ஆரோ இருக்கும். 2 ஆரோல ரைட் சைடு ஆரோ அழுத்தினீங்கன்னா ரைட் சைடு மெசேஜ் போகும், லெஃப்ட் சைடு ஆரோ அழுத்தினா லெஃப்ட் சைடுல மெசேஜ் வரும். ஸோ நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க அனுப்புற மெசேஜ் டிக்கை கூட நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேரை கிளிக் பண்ணீங்கன்னா அண்ட் இதுல அசி ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் ஃபேஸ் மாதிரியே ஜஸ்ட் இந்த எமோஜிஸ் வச்சு கிரியேட் பண்ற மாதிரி குட்டி குட்டி ஐகான்ஸ் வச்சு கிரியேட் பண்ண ஃபேசஸ் இதையும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். அதோட ஃபீச்சர் இதுக்குள்ள இருக்கு. இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேலரி, அதாவது வாட்ஸ்அப்போட வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் அது ரெண்டுத்தையும் ஒரு கேலரி மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ற மாதிரி. ஸோ நம்ம இங்க இருந்தே அக்சஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பத்தினா நம்ம சேனல்ல போட்ட எல்லா வீடியோஸும் ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். யூஸ் வாட்ஸ்அப் லைக் அ ப்ரோ அப்படின்ற ஒரு டைட்டில் ஆட் பண்ணிருப்பேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்போட பிளேலிஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா அதெல்லாம் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல போட்ட வாட்ஸ்அப் வீடியோஸ் மூலமா. நீங்க இப்பதான் சேனலுக்கு புது மெம்பரா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரு ஆப் தான். அந்த ஆப்போட பேர் கோகான் வாட்ஸ்அப் டூல்ஸ். இதை பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணிட்டு டேரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடா எல்லா ஃபீச்சர் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த ஒரு ஆப் பார்ப்போம். பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ் டூல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. வாட்ஸ் டூல்ஸ்னு போடாதீங்க, வாட்ஸ் டூல்னே போடுங்க. போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ நிறைய லிஸ்ட் வரும். இதுல செகண்டா இருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஒரு வாட்ஸ்அப் ரிலேட்டடான டூல் ஆப் தான். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னா இப்போ நம்ம சாட் யூஸ் பண்றோம். அந்த சாட் பத்தின டீடைல் ரிப்போர்ட் இது தரும். எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு சாட் இல்ல குரூப்ல போய்க்கோங்க. போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு மோர் போயிட்டு எக்ஸ்போர்ட் சாட் இதை கிளிக் பண்ணோடனே ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். வித்தவுட் மீடியா அதை கிளிக் பண்ணீங்கன்னா எதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு காட்டும். இதுல இந்த ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சாட் கிளிக் பண்ணிருந்தாலும் சரி குரூப் கிளிக் பண்ணாலும் சரி அதை பத்தின டீடைல்டு இன்ஃபோ வரும். இப்போ நான் ஒரு சாட் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுல எவ்வளவு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன், என் கூட சாட் பண்ணவங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நாங்க ஒரு 1 இயர் கிராஃப் மாதிரி காட்டும். எந்த மாசம் அதிகமா பேசிருக்காங்க
நாங்க பேசுனது எந்த டைம்ல வந்து நாங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டீடைல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நார்மலா ஒரு குரூப் எடுத்துக்கிட்டா தெரியும். ஒரு குரூப்ல வந்து எவனா ஒருத்தன் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆள் வந்து எவ்வளவு மெசேஜ் தான் பண்ணியிருக்கான் உங்ககிட்ட இருக்க வாட்ஸ்அப் சாட்ஸ்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த ஆப் வச்சுதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒன்னுல வந்து யார் அதிகமா பேசியிருக்கான்னு கண்டுபிடிச்சேன். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யார் அதிகமா பேசுறாங்க கண்டுபிடிக்கணும்னா மறக்காம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. அன்லிமிட்டட் ஃபார்வர்டிங் இது எதுக்காகனா நம்ம ஒரு மெசேஜை நார்மலா அனுப்புறோம். அதை வந்து நிறைய பேருக்கு அனுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெசேஜை வந்து ஒரு 3 பேருக்கு அனுப்பணும். வேற மெசேஜ் வந்து அடுத்த வேற 3 பேருக்கு அனுப்பணும். இந்த இடத்துல வந்து ப்ராட்காஸ்ட் யூஸ் ஆகாது. பிகாஸ் ப்ராட்காஸ்ட்ன்றது ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல போயிட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான மெசேஜ் வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கான்டாக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் யாரை செலக்ட் பண்ணணுமோ ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்க பேர் ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. வெளில வந்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்டிங்கை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் வந்து நீங்க பே பண்ணணும் ப்ரோ வெர்ஷனுக்கு. நீங்க வந்து மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். மேனுவலும் ஆல்மோஸ்ட் ஈஸி தான். எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நீங்க டைப் பண்ண மெசேஜ் வந்து வந்துடும். ஜஸ்ட் நீங்க சென்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து 2 வாட்டி பேக் எழுதணும். பேக் எழுதினீங்கன்னா அடுத்து என்ன கான்டாக்டோ அந்த சாட் ஓப்பன் ஆகிட்டு மெசேஜும் டைப் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம சென்ட் கொடுத்துக்கலாம். ஒரு வாட்டியும் காப்பி செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றத விட டைரக்டா இந்த மெசேஜை டைப் பண்ணி வரப்போது. ஜஸ்ட் சென்ட் 2 பேக், அதுவும் ரெண்டும் கை கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப சிம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் வீடியோ ஃபீச்சர். அதாவது வந்து நம்ம நார்மலா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவோம். 30 செகண்ட்ஸ்னா ஓகே, இல்ல லெஸ் தானாலும் ஓகே. அதோட அதிகமா போகும்போது இந்த ஆப்ல போயிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணாலே போதும். அது வந்து டைரக்டா 30 செகண்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணிடும். அண்ட் நீங்க சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கேப்ஷன்ஸை போட்டுக்கலாம். கேப்ஷன் சொல்லும் போது இதே ஆப்ல வந்து இன்னொரு கேப்ஷனோட ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கேப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட பாட்டம்ல வந்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த கேப்ஷன் தேவையோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து காப்பி பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.